வரக்கூடிய 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான 180 டேஸ் ஸ்டடி பிளானை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது டே 4. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னா 10ஆம் வகுப்பு ஜாக்ரஃபி பாடத்தில் உள்ள இந்தியாவின் அமைவிடம் அப்படிங்கிற டாப்பிக்கை மட்டும்தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு பிக்சரில் அந்த ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜஸ் கிட்ட வரும். அந்த 3 பேஜஸுமே கவர் பண்ணி அதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் போட்டிருக்கேன். நம்ம இனி வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவினுடைய அமைவிடம், பரவல், நிலத்தோற்றம், இதுதான் இந்த பாடத்தோட தலைப்பு. இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவினுடைய அமைவிடம். இந்தியா எந்த அரைக்கோளத்தில் அமைந்திருக்கு, அந்த இந்தியாவினுடைய எல்லை, அதனுடைய பரப்பளவு, அதை பற்றி உள்ள தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியா எந்த அரைக்கோளத்தில் இருக்குன்னா வடகிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குது. இந்தியாவினுடைய அமைவிடம் வடகிழக்கு அரைக்கோளம். இந்தியாவினுடைய பரவல் எது வரைக்கும் பரவி இருக்குன்னா 8 டிகிரி 4 மினிட் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட் வட அச்சம் வரை பரவி காணப்படுகின்றது. மேலும் 68 டிகிரி 7 மினிட் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 மினிட் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவி உள்ளது. இது அப்படி 4 ஆப்ஷனில் குழப்புற மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம 8 4 37 6 அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 8 4 37 6 இது எல்லாமே வட அச்சம். அடுத்தது கிழக்கு தீர்க்கம், அது 68 7 97 25. அடுத்தது இந்தியாவினுடைய நில எல்லை. இந்தியாவோட நில எல்லைகளை பகிர்ந்துள்ள நாடுகள் என்னெல்லாம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சீனா பகிர்ந்து கொண்டுள்ளது, நேபாளம், பூடான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம் மற்றும் மியான்மர். மொத்தம் எத்தனை நாடுகள்னா 7 நாடுகள். மொத்தம் 7 நாடுகள் நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்தியாவுடன் எத்தனை நாடுகள் நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளன? 7 நாடுகள். அந்த ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு நாடுகள் இருக்கும். இந்தியாவினுடைய கிழக்கில் என்னென்ன நாடுகள் இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடக்கில் என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சீனா இருக்குது, நேபாளம் இருக்குது, பூடான் இருக்குது. சீனா, நேபாளம், பூடான். அடுத்ததாட்டு கிழக்கே 2 நாடு, வங்காளதேசம் மற்றும் மியான்மர். வங்காளதேசம் மற்றும் மியான்மர் கிழக்கே. வடமேற்கே 2 நாடுகள், ஒன்று பாகிஸ்தான், மற்றொன்று ஆப்கானிஸ்தான். கிழக்கே வங்காளதேசம், மியான்மர். வடக்கே சீனா, நேபாளம், பூடான். வடமேற்கே பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். அடுத்தது இந்தியாவினுடைய மையம் வழியாக ஒரு ரேகை போகின்றது. அந்த என்ன ரேகைனா அதுக்கு பேர் தான் மைய ரேகை. அந்த மைய ரேகை என்ன ரேகைனா கடக ரேகை. அந்த கடக ரேகை வட அச்சத்தை சார்ந்தது. அது 23 டிகிரி 30 மினிட். 23 டிகிரி 30 மினிட் வட அட்ச கடக ரேகை. இதுதான் இந்தியாவினுடைய மையம் வழியாக செல்கின்றது. இவ்வாறு 23 டிகிரி 30 மினிட் வட அட்ச கடக ரேகை இருக்குல்ல, அதுதானே இந்தியாவினுடைய மையம் வழியாக செல்கின்றது. இந்த ரேகை மூலமாட்டு தான் இந்தியா 2 பெரும் பிரிவுகள், அதாவது அந்த கிளைமேட் சேஞ்ச் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது வடக்க எப்படி இருக்குன்னா மிதவெப்ப மண்டலமாகவும், தெற்கே வெப்ப மண்டலமாகவும் காட்சியளிக்கிறது. இந்தியாவில் 2 கிளைமேட். வடக்கு பக்கம் எடுத்துட்டோன்னா அது மிதவெப்ப மண்டலம், அதுவே தெற்கு பக்கம் எடுத்துட்டோன்னா வெப்ப மண்டலமாட்ட இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்னா அந்த இந்தியாவினுடைய மையம் வழியாக செல்லக்கூடிய ரேகை வட அட்ச கடக ரேகை 23 டிகிரி 30 மினிட். இனி இந்தியாவினுடைய நில எல்லையை எந்த நாடு அதிகம் பகிர்ந்து கொண்டுள்ளது? ஏற்கனவே 7 நாடுகள் நம்ம பார்த்தோம். அதாவது மியான்மர், வங்காளதேசம், சீனா, நேபாளம், பூட்டான், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். இந்த 7 நாடுகள். அதில் கிழக்கு பக்கம் இருக்கிறது வங்காளதேசமும் மியான்மரும். அந்த வங்காளதேசம் தான்
அதிகப்படியான நில எல்லையை இந்தியாவுடன் பகிர்ந்து கொண்டுள்ளது. அது மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் நம்ம பார்த்துடலாம்? 4156 கிலோமீட்டர். 4156 கிலோமீட்டர். அதுவே ஆப்கானிஸ்தான், இந்த நாடு தான் இந்தியாவுடன் மிக குறைந்த அளவிலான நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. அது மொத்தம் 106 கிலோமீட்டர். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வங்காளதேசம் 4156 கிலோமீட்டரும் ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டரும் நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. அடுத்தது இந்தியா எடுத்துட்டானாலேயே அது மிகப்பெரிய நாடு, பரப்பளவிலையும் சரி மக்கள் தொகையிலையும் சரி மிகப்பெரிய நாடு. அந்த பரப்பளவின் அடிப்படையில் உலகின் 7வது மிகப்பெரிய நாடாக விளங்குகின்றது. அதுவே ஆசிய கண்டத்தில் மட்டும் எடுத்துட்டோன்னா அது பரப்பளவின் அடிப்படையில் 2வது பெரிய நாடாக அமைந்து காணப்படுகிறது. முதல் பெரிய நாடு நமக்கு தெரியும் சீனா, 2வது பெரிய நாடு இந்தியா. உலகளவில் 7வது பெரிய நாடு, ஆசிய கண்ட அளவில் 2வது மிகப்பெரிய நாடு. இந்தியாவினுடைய நிலப்பரப்பை நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு? 32,87,263 சதுர கிலோமீட்டர் தான் இந்தியாவினுடைய மொத்த நிலப்பரப்பு. 32,87,263 சதுர கிலோமீட்டர். இது ஒட்டுமொத்த புவியினுடைய நிலப்பரப்பில் மொத்த பரப்பில் 2.4% ஆகும். இந்தியாவினுடைய பரப்பளவு ஒட்டுமொத்த பூமியினுடைய பரப்பளவில் 2.4% இந்தியா பெற்று காணப்படுகிறது. அடுத்தது இந்தியாவினுடைய சுற்றி இருக்கக்கூடிய இந்தியா ஒரு தீபகற்ப நாடு. தீபகற்பம் எடுத்துட்டாலே அதாவது தீவுன்னு சொன்னால் சுற்றி நீர்நிலைகள் இருந்தால் அதுக்கு பேர் தீவு. அதுவே தீபகற்பம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு புறம் ஒரு எல்லை நிலப்பரப்பிலும் மற்ற 3 எல்லைகள் கடலால் சூழப்பட்டிருந்தால் அந்த நாட்டுக்கு பேர் என்னென்னா தீபகற்ப நாடு. அவ்வாறு இந்தியா ஒரு மிகப்பெரிய தீபகற்ப நாடு. ஏன்னா இந்தியாவினுடைய கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், தெற்கே இந்திய பெருங்கடல், அப்படி 3 கடல்களால் சூழப்பட்ட நாடு தான் இந்தியா. கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், தெற்கே இந்திய பெருங்கடல். அடுத்ததாட்டு இந்தியாவினுடைய அமைவிடம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வடகிழக்கு அரைக்கோளத்தில், பூமியின் வடகிழக்கு அரைக்கோளத்தில் இந்தியா அமைந்துள்ளது. அது அரைக்கோள அடிப்படையில் நம்ம பார்த்தோம். இனி ஆசியாவில் அந்த இந்தியாவினுடைய அமைவிடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவினுடைய மத்திய பகுதியில் தான் இந்தியா இருக்குது. மேலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆசியாவினுடைய தெற்கு பகுதியில் இருக்குது. ஆசியாவினுடைய ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆசியாவினுடைய தெற்கு பகுதியிலும் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவினுடைய மத்திய பகுதியிலும் இந்தியா அமைந்து காணப்படுகின்றது. அடுத்தது இந்தியாவுக்கு 2 முனைய இந்த பாடத்தில் சொல்லியிருப்பாங்க. ஒன்று தென்முனை, வெறும் தென்முனை எடுத்துட்டாலே அது குமரி முனை. தென்கோடி முனை அப்படின்னு 2 வார்த்தைகளை இந்த பாடத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. தென்முனைன்னா அது குமரி முனை. அதுவே தென்கோடி முனை அப்படின்னா அது இந்தியாவுக்கு இந்திரா முனை. தற்போது அந்த முனை இந்திரா முனை, இந்தியாவினுடைய தென்கோடி முனை இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது. முன்னொரு காலத்தில் அது எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா பிக்மெலியன் என்று அழைக்கப்பட்டது. முன்பு பிக்மெலியன் என்று அழைக்கப்பட்ட இந்தியாவினுடைய தென்கோடி முனையானது தற்போது இந்திரா முனை என்று வழங்கப்படுகின்றது. இந்த இந்திரா முனையுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில் தான் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் 6°45' வட அட்சத்தில் இது காணப்படுகிறது. 6°45' வட அட்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் காணப்படுவது தான் இந்தியாவினுடைய தென்கோடி முனை. முன்பு பிக்மெலியன் எனவும் தற்போது இந்திரா முனை எனவும் வழங்கப்படுகின்றது. இனி இந்தியாவுக்கு தென்முனையில் உள்ள மிக அருகில் உள்ள நாடு என்னென்னா இலங்கை. இந்த இந்தியாவையும் இலங்கையையும் ஒரு நீர்ச்சந்தி தான் பிரிக்கின்றது. அந்த நீர்ச்சந்திக்கு பேர் என்னென்னா பாக் நீர்ச்சந்தி. பாக் நீர்ச்சந்தி. இந்த பாக் நீர்ச்சந்தி எப்படிப்பட்ட சந்தினா ஆழம் கிடையாது, குறுகிய கடல் பகுதி. இந்த பகுதி ஒரு கடல் பகுதி. ஏன்னா இந்திய பெருங்கடல் வந்துடும்.
ஆழமற்ற குறுகிய கடல் பகுதி தான் பாக் நீர் சந்தி. இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தியின் பெயர் என்ன? பாக் நீர் சந்தி. அடுத்தது இந்தியாவினுடைய திட்ட நேரம். அதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய திட்ட நேரம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய வடக்கு முனை எதுனா இந்திரா கோல் என்று அழைக்கப்படுகிறது. இது லடாக் அப்படிங்கிற பகுதியில் அமைந்து காணப்படுகிறது. அதுவே இந்தியாவினுடைய தெற்கு பகுதி அப்படின்னு நம்ம பார்த்துட்டாலே அது குமரி முனை. தெற்கு முனை குமரி முனை, அதுவே வடக்கு முனை லடாக்கில் அமைந்துள்ள இந்திரா கோல் அப்படிங்கிற பகுதி. இந்த இந்திரா கோல் அப்படிங்கிற பகுதிக்கும் குமரி முனைக்கும் இடையே உள்ள தூரம் தான் 3214 கிலோமீட்டர். இந்த கிரீன் கலரில் அப்படி கொடுத்துருக்கு. இந்திரா கோலுக்கும் குமரி முனைக்கும் இடையே உள்ள தொலைவு தான் 3214 கிலோமீட்டர். அதுவே இந்தியாவினுடைய கிழக்கு மேற்கு எல்லைகளை நம்ம பார்க்க போகிறோம். கிழக்கு அந்த இடத்துல உள்ள அருணாச்சல பிரதேசம், கிழக்கே உள்ள அருணாச்சல பிரதேசம், மேற்கே உள்ள குஜராத் மாநிலத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற பகுதி. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்னென்னா 2933 கிலோமீட்டர், 2933 கிலோமீட்டர். இந்த குஜராத் மாநிலத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற இடத்துக்கும் இந்த கிழக்கு பக்கம் உள்ள அருணாச்சல பிரதேசத்துக்கும் இடையே உள்ள மொத்த தீர்க்கக்கோடுகளினுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டாச்சுன்னா அது 30 தீர்க்கக்கோடுகள் காணப்படுகின்றது. இந்த இந்தியாவினுடைய மத்தியில் ஒரு தீர்க்கரேகை, மத்திய தீர்க்கரேகை செல்கின்றது. ஏற்கனவே ஒரு வட அட்ச கடகரேகை செல்கின்றது. அது 23 டிகிரி 30 மினிட். அதுதான் இந்தியாவை 2 கிளைமேட்டாட்டு பிரிக்குது. ஒன்று வடக்க மித வெப்ப மண்டலமாகவும் தெற்கே வெப்பமண்டலமாகவும் பிரிக்கின்றது. இது ஒரு பாயிண்ட்டு. அதே மத்திய தீர்க்கரேகை ஒன்று செல்கின்றது. அந்த மத்திய தீர்க்கரேகை என்னன்னா 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு மத்திய தீர்க்கரேகை. 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு மத்திய தீர்க்கரேகை. அதாவது குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்சுக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் இடைப்பட்ட மொத்தம் 30 தீர்க்கக்கோடுகள். அந்த தீர்க்கக்கோடில் அதில் உள்ள மையமான தீர்க்கக்கோடு என்னென்னு பார்த்துட்டோன்னா 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு மத்திய தீர்க்கரேகை. இதுதான் இந்தியாவினுடைய தல நேரமாக குறிப்பிடப்படுகின்றது. இந்தியாவினுடைய தல நேரம் எதை வைத்து மதிப்பிடப்படுகிறதுனா தீர்க்கக்கோடை வச்சு தான் மதிப்பீடு பண்ணுறாங்க. அது என்ன தீர்க்கக்கோடுனா 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு மத்திய தீர்க்கரேகை. இது எது வழியாக செல்கின்றது அப்படின்னா அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடம் வழியாக இந்த தீர்க்கரேகை செல்கின்றது. இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்தியாவினுடைய தல நேரத்தை மதிப்பிடக்கூடிய தீர்க்கரேகையானது எந்த இடம் வழியாக செல்கின்றது? அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்ற இடத்தின் வழியாக செல்கின்றது. அடுத்தது இனி இந்தியாவினுடைய நில எல்லையை நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய நில எல்லை, இந்த எல்லை எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது? மொத்தம் அந்த இந்தியாவினுடைய எல்லையை நம்ம டேப் வச்சு அளந்தோன்னா கரெக்டாக 15,200 கிலோமீட்டர் அளவில் இருக்கும். 15,200 கிலோமீட்டர். இந்தியாவில் உள்ள மொத்த கடற்கரை நீளம் அப்படின்னு எடுத்துட்டா அது 6,100 கிலோமீட்டர். அதுவே அந்த கணக்கெடுப்பை அப்படியே கடற்கரையோடு சேர்த்து, அதாவது எந்த கடற்கரைனா தீவு கூட்டங்கள், இந்தியாவை சுற்றி நிறைய தீவு கூட்டங்கள் இருக்கும், அந்த தீவு கூட்டங்களையும் சேர்த்து கால்குலேட் பண்ணனா அந்த கடற்கரையினுடைய மொத்த நீளம் 7,516.6 கிலோமீட்டர் என்ற அளவில் காணப்படும். இந்த 3 நம்பருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு
நம்பர்ஸ். இந்தியாவினுடைய நில எல்லை 15,200 கிலோமீட்டர். இந்தியாவினுடைய கடற்கரை நீளமானது 6,100 கிலோமீட்டர். அதுவே தீவு கூட்டங்களோடு சேர்க்கும்போது 7,516.6 கிலோமீட்டர். இன்னொரு முக்கியமான 2 நம்பர் என்னென்னு பார்த்துட்டோன்னா, இந்திரா கோளுக்கும் குமரிமுனைக்கும் இடைப்பட்ட தொலைவு 3,214 கிலோமீட்டர். அதுவே குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் என்ற பகுதிக்கும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு 2,933 கிலோமீட்டர். இது எல்லாமே கிலோமீட்டர் கணக்கில் வர்றதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது இந்தியாவினுடைய திட்ட நேரம். இந்தியாவினுடைய தலை நேரம் நம்ம பார்த்தோம், மிர்சாப்பூர் வழியாக செல்கின்றது. அது என்ன ரேகை? 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு மத்திய தீர்க்க ரேகை. இதுதான் மிர்சாப்பூர் வழியாக செல்கின்றது. மொத்தம் 30 தீர்க்கக்கோடுகள் உண்டு. அதில் உள்ள மைய பகுதி, மைய தீர்க்கக்கோடை எடுத்து பார்த்தோன்னா அது மிர்சாப்பூர் வழியாக செல்கின்றது. இதை வைத்து தான் இந்தியாவினுடைய திட்ட நேரத்தை கால்குலேட் பண்ணுறாங்க. இந்தியாவை எடுத்துட்டோன்னா அருணாச்சல பிரதேசத்தில் 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே சூரிய உதயம் ஆகின்றது. இது அதனால் இந்தியாவில் ஒவ்வொரு அந்த சூரிய உதய நேரம் மாறுபடும். அதனால் காமனாக ஒரு கிளாக் வேணும், ஒரு நேரம் வேணும், இந்தியாவுக்குன்னு ஒரு நேரம் வேணும். அதை கால்குலேட் பண்ண தான் இந்த இந்தியாவினுடைய திட்ட நேரமானது கணக்கிடப்படுகின்றது. இந்தியாவினுடைய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5.5 மணி நேரம் முன்னதாக காணப்படுகிறது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒட்டு மொத்தமாட்டு கிரீன்விச் திட்ட நேரம் உண்டு. அந்த கிரீன்விச் திட்ட நேரத்திலிருந்து இந்தியாவினுடைய திட்ட நேரமானது 5.5 மணி நேரம் முன்னதாகவே அமைந்து காணப்படுகின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். மொத்தம் இந்தியாவில் தற்போது 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் காணப்படுகின்றது. முன்னர் 9 யூனியன் பிரதேசங்கள் காணப்பட்டது. ஏற்கனவே புக்கில் கூட 9 யூனியன் பிரதேசம் தான் போட்டிருக்காங்க, ஓல்டு எடிஷன். ஆனால் இப்போ நியூ எடிஷன் 8 யூனியன் பிரதேசங்கள் மற்றும் 28 மாநிலங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாடம் ஃபுல்லாகவே முக்கியமானது தான். இந்த ஒரு பாயிண்ட், இந்த 3 பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்தியாவினுடைய அமைவிடம் அப்படிங்கிற டாபிக். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.